திருத்துறைப்பூண்டி வேலாட்ட ஒர்க்ஸ் நம்மள்ட்ட வந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்சர் 150 BS3 மாடல் ஃபுல் சர்வீஸுங்க. இது இந்த வண்டியில் கஸ்டமர் சொன்ன மெயினான பிரச்சனை பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் சவுண்டு, அது இல்லாமல் ஆயில் லீக்கு, அதுக்கப்புறம் பிக்கப்பு. இது மூணு தாங்க நம்ம மெயினாக அதில் பார்க்க வேண்டிய வேலையை. இதில் மற்ற வண்டிகளை விட பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் சவுண்ட் வந்து சலசலன்னு வரும். அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்பேர் தாங்க. டைமிங் செயின், அட்ஜஸ்ட்டு, அதுக்குள்ளான பேடு. இது மூணுமே நம்ம ஒரிஜினலாக வாங்கி மாற்றினோம்னா நம்ம எதிர்பார்த்த சவுண்டு கொண்டு வர முடியும். அதுவும் இல்லாமல் BS3ங்கிறப்ப சவுண்டு இன்னும் நல்லாவே இருக்கும். இந்த பல்சர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னா இது ஒன்று தாங்க. இது பேர் வைப்ரேஷன் கியர்னு சொல்லுவாங்க, லோடு கியர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் பக்காவாக வச்சோம்னா, கரெக்டாக வச்சோம்னா வண்டியோட வைப்ரேஷனு, அது இல்லாமல் இன்ஜின் சவுண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த வண்டியில் கிளச்சு பிளேட்டு மாற்றணும். வண்டி ஓல்டுங்கிறதுனால பிளேட்டு மட்டும் தனியாக கிடைக்கல, செட்டாக தான் அசம்பிளியாக கிடைச்சிது. அதனால் செட்டாக வாங்கி மாற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பல்சரில் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய வருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அமுக்குனிங்கன்னா மோட்ரு மட்டும் தான் சுற்றும், இன்ஜினை பெரட்டாது. அதுக்கு உண்டான ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் மோட்டரில் உள்ள ஒன்றுமே கிழிச்ச பால்ஸு. இந்த பால்ஸ் நம்ம புதுசு மாற்றினோம்னா அந்த ஃபால்ட் வராது. ஓகேங்க, இதுதாங்க அந்த செல்ஃப் மோட்டர் பால்ஸு. இது நம்ம மாற்றினோம்னா அந்த ஃபால்ட்டு வராது, கரெக்டாக இருக்கும். வண்டியில் கஸ்டமர் சொன்ன எல்லா ஃபால்ட்டுமே பார்த்து பக்காவாக கொடுத்தாச்சு. நாகப்பட்டினத்துலேருந்து நம்மளை தேடி வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி.